ஊட்டச்சத்து மிக்க பச்சை பயறு பயன்படுத்தி மிகவும் எளிய முறையில் கஞ்சி தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம். அரிசி 1 கப் பச்சை பயறு, 1 கப் உளுந்து, 1 ஸ்பூன் பச்சை மிளகாய், 2 மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மல்லி பொடி, 1/4 ஸ்பூன் உப்பு, தேவையான அளவு நெய் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஏலக்காய் 4, பட்டை 2 துண்டு, கிராம்பு 4, சுக்கு 3, அளவு தேங்காய் துருவல் 1/4 கப், சின்ன வெங்காயம் 3, பூண்டு பல் 4. முதலில் எடுத்துக்கொண்ட அரிசி, பச்சை பயறு, உளுந்து ஆகியவற்றை தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்து பின் ஒரு பாத்திரத்தில் போதுமான அளவு தண்ணீருடன் சேர்த்து 1 மணி நேரத்திற்கு ஊற வைக்கவும். இதனிடையே கடாய் ஒன்றில் மிளகு, சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சுக்கு ஆகியவற்றை சேர்த்து 5 முதல் 7 வரை நிமிடங்களுக்கு வறுத்து அடுப்பில் இருந்து இறக்கி வைக்கவும். இச்சேர்மம் நன்கு ஆறியதும் மிக்ஸி ஜார் ஒன்றில் சேர்த்து பொடியாக அரைத்து எடுத்துக்கொள்ள கஞ்சிக்கான மசாலா தயார். இந்த மசாலாவினை தனி ஒரு கோப்பையில் எடுத்து வைத்துக் கொள்ளவும். தொடர்ந்து இதே ஜாரில் தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து விழுதாக அரைத்து எடுத்துக்கொள்ளவும். தற்போது கஞ்சி தயார் செய்ய பாத்திரம் ஒன்றை அடுப்பில் வைத்து அதில் 2 கப் தண்ணீருடன் ஊற வைத்த அரிசி, பச்சை பயறு, உளுந்து சேர்மத்தை சேர்த்து வேக வைக்கவும். அரிசி நன்கு குழைய இதில் அரைத்து வைத்த மசாலா, தேங்காய், வெங்காய விழுது, நெய் மற்றும் உப்பு சேர்த்து ஒரு கொதி வர வேக வைத்து அடுப்பில் இருந்து இறக்கிவிட பச்சை பயறு கஞ்சி ரெடி.